ஒரு திருடனும் ஞாபக மறதியில் தவிக்கும் நபரும் சந்தித்த பின் நடக்கும் த்ரில்லர் பிளஸ் எமோஷனல் பயணமே மாரீசன். ஃபஹத் ஃபாசில் ஒரு திருடன். சிறையில் இருந்து வெளியான முதல் நாள் இரவே ஒரு வீட்டிற்குள் திருட இறங்குகிறார். அந்த வீட்டில் அவர் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் வடிவேலுவை சந்திக்கிறார். அல்சைமர்ஸ் என்ற ஞாபக மறதி சிக்கலில் தவிக்கும் அவர் தன்னை வெளியே அழைத்துச் சென்றால் கணிசமான தொகை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஃபஹத் வடிவேலுவிடம் நிறைய பணம் இருப்பதை தெரிந்து கொண்டதும் மொத்தமாக சுருட்ட வேண்டும் என தொடர்ந்து வடிவேலுவுடன் பயணப்படுகிறார். இந்த பயணத்தில் நடப்பவை என்ன, வடிவேலு ஃபஹத் இருவரின் பின்கதை என்ன என்பதெல்லாம் தான் படத்தின் மீதி கதை. படத்தின் முதல் பிளஸ் வடிவேலு ஃபஹத் இருவரின் நடிப்பு தான். மாமன்னன் படத்தில் கனமான கதாபாத்திரங்களில் பார்த்த இருவரையும் காமெடி பிளஸ் எமோஷன் கலந்த ரோலில் பார்க்க மிக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஞாபக மறதியால் சிரமப்படுவது, ஃபஹத்திடம் அந்நியராகவும் தந்தையாகவும் மாறி மாறி நடந்து கொள்வது, நெருக்கமான ஒருவருக்காக கரைந்து அழுவது என வடிவேலு எமோஷனல் ராஜ்யம் நடத்தியிருக்கிறார். ஃபஹத் ஒரு திருடனாக முதலில் ஏமாற்ற நினைப்பதும் மெல்ல மெல்ல வடிவேலு மேல் ஒரு அன்பு வருவதும் என உணர்வுகளை அழகாக கடத்துகிறார். துணை கதாபாத்திரங்களில் வரும் விவேக் பிரசன்னா, கோவை சரளா, தேனப்பன், சித்தாரா போன்றோர் கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறார்கள். பாம்பிடம் இருந்து எலி தப்புவதிலிருந்து துவங்கும் கதையிலேயே சின்ன குறியீடு வைத்து ஆரம்பிக்கிறது படம். துவக்கத்தில் சற்றே மெதுவாக எல்லாம் சொல்லப்பட்டாலும் இடைவேளையில் சூடு பிடிக்கிறது கதை. செல்போன் வைத்து வரும் லாஜிக், வடிவேலு செய்யும் விஷயத்துக்கு பின்னால் இருக்கும் காரணம், ஒரு கதாபாத்திர திருப்பத்தை திரைக்கதைக்குள் கொண்டு வந்தது என முக்கியமான விஷயங்கள் ஸ்மார்ட்டாக சேர்த்திருக்கிறார்கள் கதாசிரியர் வி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இயக்குனர் சுதீஷ் சங்கர். இப்படத்திற்கு மிகப்பெரிய பலம் யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை. படத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் இடங்களாகட்டும், சில இடங்களில் அமைதியை அப்படியே விட்டதாகட்டும் என பல இடங்கள் மிகச் சிறப்பு. சில த்ரில் மொமெண்ட்டுகளை அட்டகாசமாக கூட்டியிருக்கிறார். பாடல்களில் வடிவேலு பாடிய பாடல் நன்று. அதே நேரம் மாயா பசார் படத்தின் ஆஹா இன்ப நிலாவினிலே பாடலை வடிவேலு ஃபஹத் குரலில் பயன்படுத்தியதும், ராமராஜனின் புது பாட்டு படத்திலிருந்து நேத்து ஒருத்தர் பார்த்தோம் பாடலை படத்தில் பயன்படுத்திய தருணமும் மிகச் சிறப்பு. கலைச்செல்வன் சிவாஜியின் ஒளிப்பதிவு த்ரில்லர் பிளஸ் காமெடி டோனுக்கு ஏற்ப பக்காவாக காட்சிகளை பதிவு செய்திருக்கிறது. படத்தின் இன்னொரு நாயகன் படத்தொகுப்பாளர் ஸ்ரீஜித் சாரங். டீசர் ட்ரெய்லரில் பார்வையாளர்களின் கவனம் ஈர்த்ததிலிருந்து படத்தில் இருந்த சில சுவாரஸ்ய கட் வரை பல முயற்சிகள் சிறப்பு. படத்தின் பலவீனங்கள் என்ன என்றால், ஆங்காங்கே வரும் சுவாரஸ்யங்களும் விறுவிறுப்பும் படம் நெடுகிலும் இல்லை என்பதே. துவக்கத்தில் மெதுவாக கதையை செட் செய்ய நேரம் எடுத்துக் கொள்வது புரிகிறது. ஆனால் அதன் பின்னும் பல இடங்களில் தோய்வடைவது சோதிக்கிறது. குறிப்பாக ஒரு நபர் பற்றிய பிளாஷ்பேக் முடிந்த பிறகு படத்தில் பெரிய சுவாரஸ்யம் ஏதும் இல்லை. வடிவேலு யார் என்ற உண்மை தெரியாதது ஓகே, ஆனால் அவரின் செயல்கள் பரபரப்பான செய்தியாகும் போது கூட அவற்றை ஃபஹத் கவனிக்கவில்லை என்பது அவ்வளவு நம்பும்படியாக இல்லை. கூடவே வண்டி திருட்டு வழக்கு ஒன்று, கொலை வழக்கு ஒன்று, இவை இரண்டும் போலீஸ் ஒரே வழக்காக இணைப்பது எப்படி என்பதும் இன்னும் தெளிவாக காட்டியிருக்கலாம். சூப்பர் குட் பிலிம்ஸ் என்பதால் வன்முறை குறைவு என்றாலும் படத்தின் கிளைமேக்ஸில் ரத்தம் தெறிக்கும் காட்சி இருக்கிறது என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். மொத்தத்தில் இப்படி சில குறைகள் இருந்தாலும் சுவாரஸ்யத்தில் பெரிய குறை ஏதும் இல்லை. ஒரு எமோஷனலான த்ரில்லராக நிறைவையை தருகிறது.